வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம 2022 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஜெமினி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்துருவோம். உலகத்தில் வந்து ஒரு மாதிரியான வைரஸ் பரவி உலகம் வந்து அழிவுகளை நோக்கி போய்க்கிருக்குன்றத ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழு வந்து ப்ராஜெக்ட் ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் போய் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு இந்த உலகத்தை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அவங்க போன இடத்துல அவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, அதுலேருந்து அவங்க தப்பிச்சாங்களா, இந்த உலகத்தை காப்பாற்றினாங்களா, இதெல்லாம் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே தரமாக டாப் நாச்சாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு ரஷ்யா படமாக இருந்தாலும் ஹாலிவுட்டுக்கு நிகராகவே இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அதோட தமிழ் டப்பிங் ரொம்ப ப்ராப்பராக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று, இந்த படத்தில் அந்த ஒரு ஏலியன் வர்ற மணிக்கு ஒரு சீன் காமிக்கிறது இதெல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. பர்டிகுலராக அந்த ஸ்பேஸில் அவங்க போன அந்த பிளானட்டு, இந்த இடம்லாம் காமிக்கிறது, அவங்க போன அந்த ஜெட்டு, இதெல்லாமே சும்மா பிரம்மாண்டமாகவே காமிச்சிருப்பாங்க படத்தில். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் படத்தில் மைனஸ் சாப்பிட்டது என்னன்னா, இவ்வளோ விஷயத்தை நல்லா பண்ணிட்டு உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப லேகாக போகிறாப்புல இருக்குது. கேரக்டர் வடிவம் எழுதியிருப்பாங்களே, இது எதுவுமே நமக்கு ஒரு டெப்த்தை கொடுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன தான் பயப்படாப்புல இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு பதட்டமும் எதுவும் நம்மக்கிட்ட கடத்தலை அப்படின்ற இந்த படம் இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் கேட்டிங்கன்னா, இந்த சவுண்டு விஎஃப்எக்ஸ்க்காகவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா படம் ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுது. இந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. டைம் இருந்தால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம்.